ஹாய், வெங்கல தோசை தவா நிறைய பேர் நம்ம கடையிலேருந்து வாங்கியிருக்கீங்க. இந்த வெங்கல தோசை தவா வாங்கும்போது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்த கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ரீ சீசன்டா, இதை ஃபஸ்ட் டைம் எப்படி யூஸ் பண்ணுறது, இதோட மெயின்டெனன்ஸ் என்ன, தோசை முருகலாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கொஷின்ஸ் வந்திருந்தது. ஸோ ஒரு வீடியோவாகவே பண்ணிட்டோன்னா உங்களோட கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வெங்கல தோசை தவா வந்து பார்த்தீங்கன்னா 11 inch டயா அண்ட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 2.7 kg அப்ராக்சிமேட்டாக இருக்கக்கூடியது. இது வந்து ஹை குவாலிட்டி பிரான்ஸில் பண்ண சிங்கிள் மோல்டு தோசை தவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்டான தோசாஸ் எல்லாமே பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இதோட லுக் நான் எல்லாமே உங்களுக்கு இப்போ காமிச்சிட்டேன். இப்போ அடுத்து இதை எப்படி ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். நம்ம ஜாக்ஸ் கிச்சனோட க்ளீனிங் பவுடர் எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சாஃப்டான க்ரீன் ஸ்க்ரப்பை வச்சு தோசை தவாவை வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்திலாம் வாஷ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. லைட்டாக தேய்ச்சிட்டு நீங்கள் இதை வந்து நல்லா தண்ணி வச்சு ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ண வெங்கல தோசை தவாவை ஒரு ஸ்டவ் மேலே எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 2 வெங்காயம் நல்ல நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் இப்போ காமிச்சிருக்க மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா இந்த எண்ணெயில் ஒன்று சொன்னாப்பில் வதக்கிக்கோங்க. வதக்கும் போது நடுவில் மட்டும் வந்து படாமல் நல்லா இந்த மாதிரி எண்டு டு எண்டு கார்னர்ஸில் எல்லாமே வந்து போகிற மாதிரி நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி ஒரு நல்ல டார்க் ப்ரௌனிஷ் கலரில் வரணும். லைட்டாக நம்ம குழம்புக்கெல்லாம் வதக்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கி எடுக்கக்கூடாது. நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வெங்காயம் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக வதக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இது எல்லாமே இந்த அளவுக்கு நல்ல ஒரு டார்க் ப்ரௌனிஷ் கலரில் வெங்காயம் எல்லாமே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கூல்டவுன் ஆனதுக்கப்புறமோ இல்லை உங்களுக்கு உடனேயும் வந்து எடுக்கணும் அப்படின்னாலுமே உடனேயுமே நீங்கள் எடுத்துக்கலாம். பட் வி சஜஸ்ட் கொஞ்சம் கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து டிஸ்கார்ட் பண்ணிடுங்க இந்த வெங்காயத்தை. இப்போ இந்த ப்ராசஸை ஃபுல்லாகவே திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. திரும்ப தோசை தவால ஆயில் விடுங்க, வெங்காயம் போடுங்க, வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆக வரைக்கும் திரும்ப வதக்குங்க. ஸோ 2 times இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும். இப்போ 2 தடவை பண்ணியாச்சு. நம்மளுடைய தோசை தவா பர்ஃபெக்டாக சீசன் ஆகி நம்ம தோசை ஊற்றுறதுக்கு ரெடியாக இருக்குது. அவ்வளோதான். நம்மளுடைய பிரான்ஸ் தவாவை ஒரு க்ளீனான கிளாத் வச்சு வைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய பிரான்ஸ் தோசை தவா தோசை போடுறதுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இம்மீடியட்டாக தோசை போடலாம். ஒரு க்ளீனான கிளாத் வச்சு அதில் இருக்கக்கூடிய ஆனியன், எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ் இது எல்லாத்தையுமே வைப் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கேஸ் ஸ்டவ் திரும்ப ஆன் பண்ணிவிட்டு தவா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து நல்ல சிசில் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஒரு கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சிட்டு தோசை ஊற்றுனா சூப்பரான தோசை வரும். ஃபஸ்ட்டு ஒரு தோசை 2 தோசை கொஞ்சம் ஊற்றப்ப மாதிரி மெத்தமாக ஊற்றிக்கோங்க. லைட்டாக ஒட்டும். 3rd தோசைலேருந்து பர்ஃபெக்டாக மொறுன்னு தோசை நம்மளுக்கு வரும். ஸோ நீங்களும் இதே மாதிரி தோசை போட்டு ட்ரை பண்ணுங்கள். பர்ஃபெக்டான மொறு தோசை பிரான்ஸ் தோசை தவால செய்யலாம். பிரான்ஸ் தோசை தவால எப்படி தோசை போடுறது அப்படின்றத ஃபுல் டெமோ இப்போ காமிச்சிருக்கேன். அடுத்து இதை எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது, இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் மெயின்டெனன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இந்த பிரான்ஸ் தோசை தவா ஒன்ஸ் நீங்கள் தோசை போட்டதுக்கப்புறம் க்ளீனான கிளாத்தை வச்சு வைப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இல்லை நீங்கள் வாஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து திரும்ப நம்மளுடைய ஜாக்ஸ் கிச்சன் க்ளீனிங் பவுடர் வச்சு நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அது லைட்டாக கிளாத்தை வச்சு வைப் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த தடவை எப்போ வேணுமோ நீங்கள் பிரான்ஸ் தோசை தவாவை எடுத்து தோசை போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் யாருக்காவது பிரான்ஸ் தோசை தவா இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.